ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களோடு இணைவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கரங்கள் மறுபடியும் எங்களை இணைக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கரங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக நடத்தத்தக்கதாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யூதா நிருபம் 1ஆம் வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யூதா நிருபத்தினுடைய மைய கருத்து விசுவாசத்துக்காக போராடுவது. அதில் நாம் 1ஆம் வசனத்துல நாம் அந்த ஆக்கியோன் அல்லது நிருபத்தை எழுதின யூதாவை குறித்து 2 கருத்துக்களை கவனித்தோம். ஒன்று, அவர் இயேசுவின் ஊழியக்காரன். இரண்டாவது, யாக்கோபினுடைய சகோதரனில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தது, அதே 1ஆம் வசனத்துல இந்த நிருபம் யாருக்கு அனுப்பப்படுகிறதோ, இது பொதுவான நிருபம் என்று நாம் கவனிக்கிறோம். இந்த நிருபம் யாருக்கெல்லாம் அனுப்பப்படுகிறதோ அவர்களை குறித்து 3 கருத்துக்களை 1ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். ஒன்று, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். இப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சபை என்றால் அது முதல்ல அது பரிசுத்தம் பண்ணப்பட்டது தேவனால். நாம் இதில் 2 கருத்துக்களை கவனித்தோம். ஒன்று, சாங்டிஃபைடு, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, பரிசுத்தம் ஆக வேண்டியவர்கள், டு பி சாங்டிஃபைடு. இந்த 2 கருத்தையும் நாம் கவனித்தோம். ஒன்று. இரண்டாவதாக நாம் கவனித்தது இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களை நாம் 3 நிலைமைகளில் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, இயேசுவினால் காக்கப்படுதல். இரண்டாவது, இயேசுவுக்கு உள் காக்கப்படுதல். மூன்றாவது, இயேசுக்காக காக்கப்படுதல். இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள் என்பதற்கு 3 நிலையில் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒன்று, அந்த இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுக்கு சில மொழியாக்கத்துல kept or preserved by Christ, கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள். இன்னும் சில மொழியாக்கங்களை வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உள் காக்கப்படுகிறவர்கள், preserved in Christ. மூன்றாவதாக preserved for Christ, கிறிஸ்துவுக்காக காக்கப்படுகிறார்கள். இந்த யூதா நிருபம் 1ஆம் வசனத்துல 3 கருத்துக்கள். ஒன்று, இயேசுவினால் காக்கப்படுதல், நாம் அதை கவனித்தோம். இரண்டாவதாக, இயேசுவுக்கு உள்ளாக காக்கப்படுகிற அந்த அனுபவம், அதை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். மூன்றாவதாக, இயேசுவுக்காக காக்கப்படுகின்ற அனுபவம். நாம் வந்து 2 கருத்துக்களை கவனித்து விட்டோம். இயேசுவினால் காக்கப்படுதல், அடுத்தது இயேசுவுக்கு உள்ளாக காக்கப்படுதல். மூன்றாவதாக நாம் கவனிக்க போகிறது இயேசுவுக்காக, preserved for Christ. முதல்ல by Christ, அடுத்தது in Christ, மூணாவது for Christ, கிறிஸ்துவுக்காக காக்கப்படுகிறோம். சபை என்பது கர்த்தரை பின்பற்றி வருகிற தேவ பிள்ளைகள் என்பதற்கு வேதம் மிக அற்புதமாக 3 நிலைகள் காட்டுகிறது. ஒன்று, இயேசுவினால் காக்கப்படுகிறவர்கள். இரண்டாவது, இயேசுவுக்கு உள்ளாக காக்கப்படுகிறவர்கள். மூன்றாவது, இயேசுவுக்காக, for Christ. நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறது அதுதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை, அதாவது சபையை சொல்லுகிறார், நான் சபையை கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். சோ சபை என்பது அல்லது தேவனுக்குள் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பவர்கள் இயேசுவுக்காக ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கன்னிகையாக அவருக்கு ஒப்பு கொடுப்பதற்காக காக்கப்படுகிறவர்கள். அது இயேசுவுக்காக ஏன் காக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு கருத்து, இவர்கள் ஒரு நாள் இயேசுவுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிறார்கள். அதுவரைக்கும் இயேசுவுக்காக காக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. அது 2 Corinthians 11:2 சொல்லுகிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்படி என்றால் சபை என்பது இது கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டது. அந்த வசனம் முடிகிறது, உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு ஜீல் தேவ மனிதனுக்கு, ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு பெரிய அந்த வைராக்கியம் என்னன்னு சொன்னா, சபையானது இயேசுவுக்கு கரைதிரை இல்லாம ஒரு கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா, இட் மஸ்ட் பி கெப்ட் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக காக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஏன்னா ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு நாம் இயேசுவுக்கு பக்கத்திலே, இயேசுவுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாக பக்கத்துல நிறுத்தி வைக்கப்பட இருக்கிறோம். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். என பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கொண்டு போய் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இயேசுவுக்கு, அந்த ஒரே புருஷனாகிய இயேசுவுக்கு உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு பக்கத்துல, அதாவது அவருக்கு பக்கத்தில் நிறுத்த வேண்டும் என்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எப்படி? ஸ்டாண்ட் பிசைட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பக்கத்தில் நிற்கின்ற ஒரு அவசியம். ஆகவே அது கற்புள்ள ஒரு கன்னிகையாக காக்கப்பட வேண்டும். யாருக்காக என்றால், ஒரே புருஷனாகிய மணவாளனாகிய இயேசுவுக்காக அது காக்கப்பட வேண்டும். அப்படின்னா தேவன் எப்படி காக்கிறார்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், சாங் ஆஃப் சாங், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்படி ஒரு மனவாட்டியை தேவன் காக்கிறார் என்பதற்கு அங்கே அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. என் சகோதரியே, உன்னத பாட்டு 4:12, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அதாவது சபையை, மணவாட்டியை, மிக அற்புதமான 2 வார்த்தைகள் சபைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று என் சகோதரியே, அடுத்தது என் மணவாளியே. தமிழ்ல 2ஐயும் ஒன்றாக சொல்லிவிட்டு என் சகோதரியே, அடுத்தது என் மணவாளியே 2 சேர்த்து சொல்றாங்க. ஆனால் ஆங்கிலத்தை படிச்சு பார்த்தால், என் சகோதரியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம், என் மணவாளியே நீ மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தமிழ்ல இருப்பது போல ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணல. அவங்க எப்படி மொழியாக்கம் பண்றாங்கன்னா, என் சகோதரியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம், அடுத்தது என் மணவாளியே நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறு. இந்த நீரூற்று கிணறு என்பது 2ம் ஒரே கருத்து சொல்லக்கூடியது. அப்படின்னா அதுல 2 விதமாக சபை காக்கப்படுகிறது. யாருக்காக என்றால், மணவாளனாக இயேசுவுக்கு காக்கப்படுவது. ஒன்று சகோதரி, அடுத்தது மணவாளி. ஒரு சகோதரி என்றால் எப்படி மனைவியாக மாற முடியும்? ஆபிரகாம் காலத்துல வேணா சாராள் சகோதரி தான், ஆனால் பின்பு மனைவியாக மாறி இருக்கிறார்கள். அது அவருடைய வழக்கம், அது அந்த காலத்து வழக்கம். ஆனால் இது வரும் நாட்களுக்கு அப்படியா நமக்கு தெரியல. ஆனால் வசனம் சுட்டி காட்டுகிறது 2 நிலை சபைக்கு. ஒன்று என்ன? சகோதரி, இன்னொன்று மணவாளி. இந்த சகோதரி என்பது இயேசுவனுடைய முதலாம் வருகையில் உள்ள உறவு. ஆண்டவர் இயேசுவின் முதலாம் வருகையில சபை என்பது அவருக்கு சகோதரியாக சொல்லப்படுகிறது.
இரண்டாம் வருகையில அவருக்கு மணவாட்டியாக சொல்லப்படுகிறது. 2 வருகைகளை சுட்டிக்காட்டதான் அந்த 2 வார்த்தை சகோதரி. உன்னத பாட்டுல 5 முறை சகோதரியே மணவாளியே என்ற சொற்றொடர் வரும். மிக அற்புதமான ஒரு கருத்து. அப்படின்னா ஒன்றை சொல்றாரு, நீ என்னுடைய சகோதரி. ஏனென்றால் அவர் நம்மை போல மாம்சமான போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 வாசித்து பார்த்தா, பரிசுத்தம் பண்ணுகிறவர்களும் பரிசுத்தம் பண்ணுகிறவரும் ஒருவராலே உண்டாயிருக்க அவர்களை தன்னுடைய சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படல. அப்படி சகோதரன் என்று சொல்லுவதற்கு இயேசு தயங்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் எப்படி மாம்சமும் ரத்தமா இருக்காங்களோ அப்படி இயேசு மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்ததுனால அவர் நமக்கு சகோதரன், சபைக்கு அவர் பிரதர். ஆனால் 2வது முறை வரும்போது அவர் மணவாளனாய் வருகிறார். சபை மணவாட்டியாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் சகோதரி மணவாளி. ஆகவே கிறிஸ்துவுக்காக காக்கப்படுவதற்கு 2 வார்த்தைகளை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். ஒன்று, முதல் வருகையோடு சம்பந்தப்பட்ட மாம்ச உறவு, சகோதரன், நம்முடைய மூத்த சகோதரன். 2வதாக அவர் வரும்போது 2வது வரும்போது அவர் சபையை மணவாட்டியாக தனக்கென்று ஒரு கற்புள்ள கன்னிகையாக தனது பக்கத்திலே நிறுத்தி கொள்ள போகிறார். ஆகவே அது மணவாளி. எப்படி அதை பாதுகாக்கிறார்? சகோதரி என்று சொல்லும்போது சொல்கிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்பதற்கு சரியான வார்த்தை என்னன்னா சீல்டு கார்டன் இருக்கும். அதாவது தமிழ்ல போது அடைக்கப்பட்ட. இந்த அடைக்கப்பட்ட கருத்து என்ன சொன்னா, இது வால்டு கார்டன். அடைக்கப்பட்ட என்றால் தோட்டத்தை சுற்றி பொதுவாக நமக்கு ஃபென்சிங் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்குன்னு சொன்னா, இது சுவர்கள், மதில்கள் கட்டப்பட்ட ஒரு தோட்டம். இது எதை குறிக்கும் என்றால், பர்ஷிய ராஜாக்கள் தங்களுடைய அரண்மனையின் அந்த புறத்தை அவர்கள் வால்டு கார்டன் என்றுதான் சொல்லுவார்கள் அதை. ஏனென்றால் அந்த வால்டு கார்டன் என்பதற்கு பெர்ஃபெக்ட் பிளஸட்னஸ், அதாவது அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் சுற்றிலும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, ஒரு மதில் கட்டப்பட்டு அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பார், அது கட்டைகள் அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட பார், அதுக்கப்புறம் கயிறுகளால் ரோப்ஸால அதை கட்டி வச்சிருப்பாங்க. இதை சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா எப்படி சபையை தேவன் பாதுகாக்கிறார் கிறிஸ்துவுக்காக என்றால், ஒன்று, அவள் அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கு வால்டு கார்டன், அதாவது அரண்மனையின் அந்த புறத்துல அரசன் தன் மனைவியோடு மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை குறிப்பது. அதனால அதுக்குன்னா பெர்ஃபெக்ட் பிளஸட்னஸ் அர்த்தம். அது அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் பூரணமான ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். இதுதான் அதன் அடையாளம். அப்படியான சபையை தேவன் எப்படி காக்கிறார்னா, ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் போல ஒரு பூரண ஆசீர்வாதம் உள்ள ஒரு அமைப்பாகவே கர்த்தர் காக்கிறார். ஏனென்றால் இதை பார்க்கணும் சொன்னா, நான் முதல்ல கவனிக்க வேண்டியது இதனுடைய நிழல் அல்லது இதனுடைய ஒத்த கருத்து எங்க இருக்குன்னு சொன்னா, ஆதி ஆகமத்தில் கர்த்தர் தான் உண்டாக்கின மனிதனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்துல கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். மனிதன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா ஆயிட்டான். இப்ப அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றால், அவனுக்கு ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்படின்னா தேவன் முதலாக ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். இதற்கு மனிதன் வசிப்பதற்காக. அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட மனிதன் அவன் இருப்பதற்காக கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். வழக்கமாக நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எப்படின்னு சொன்னா, ஏதேன் என்றால் அந்த ஊர் முழுதும் தோட்டம் நினைக்கிறோம். ஏதேன் தோட்டம் என்றால் ஏதேன் முழுவதும் தோட்டம் அல்ல. ஏன்னா ஆதியாகமம் 2:8 வாசிக்கிறோம்,
தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டம். அப்படின்னா கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறாரு. கிழக்கே என்று சொல்லும் போது எதற்கு கிழக்கேன்னு சொல்லணும்? ஒரு இடத்தை கிழக்கே உண்டாக்கினார்னா ஒரு இடத்தை சொல்லி அதுல இருக்கு கிழக்க, இல்ல அதற்கு மேற்கே, அதற்கு தெற்கு, அதற்கு வடக்கு, இப்படிதான் சொல்ல முடியும். அன்னைக்கு தமிழ் மொழியாக்கத்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்றுன்னா என்ன கேட்கணும்? எதற்கு கிழக்கே? ஆகவே அந்த மொழியாக்கம் கொஞ்சம் திருப்பி இருக்குது. ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வசனம், லார்ட் காட் planted a garden eastward in Eden. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தர் ஏதேன் என்ற ஒரு ஊர்ல கிழக்கு பகுதியிலே, அது கிழக்கே ஏதேன் அல்ல, ஏதேன்ல கிழக்கே. அப்படின்னா எல்லா இடத்திலும் கர்த்தர் ஆதாம கொண்டு வைக்கல. முதல் மனிதனை அவருக்கு என்ன பண்றாரு? அந்த ஈடன்ல ஈஸ்ட்வர்ட். லார்ட் காட் planted a garden eastward in Eden. ஏதேன் என்பது ஒரு ஊர். அந்த ஏதேனுடைய கிழக்கு பகுதியில தமிழ்ல இருக்கிறது அப்படியே திருப்பி வரணும். கிழக்கே ஏதேன் அல்ல, ஏதேனில் கிழக்கே கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அப்படின்னா கர்த்தர் மனிதனுக்கு முதல் ஒரு தோட்டத்தை உருவாக்கும் போதே எல்லா இடத்துலையும் அந்த மனிதன் செழிக்க மாட்டான். எந்த இடத்தில் இருந்தால் அவன் செழிப்பானோ அந்த இடத்துல கொண்டு அவன் வைக்கிறார் பாருங்களேன். சோ அதுதான் தேவன் தன்னுடையவர்களை தனக்காக படைத்தவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் இருப்பதற்கு ஏதேனையே கொடுக்கல. ஏதேன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த இடத்தை கொடுக்கிறான். அப்படின்னா முதல்ல காட் பிளான்டட், இந்த தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார்? முதல்ல நட்டார். இரண்டாவதாக காட் ப்ரொவைடட், அந்த தோட்டத்துக்கு என்ன செய்தாராம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து, கவனிச்சிங்களா? தோட்டம் வேற ஏதேன் வேறன்னு போட்டிருக்கு பாருங்களேன். 10ஆம் வசனத்துல தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாளா போயிடுச்சு. அப்படின்னா ஏதேனே தோட்டம் அல்ல, ஏதேன்ல கிழக்கு பகுதி தான் தோட்டம். அப்படின்னா God is very particular about planting the garden. ஏதோ ஒரு இடத்துல இல்ல, அவர் ஏதேன்லே மட்டும் அல்ல, ஏதேன்ல கிழக்கே ஒரு பகுதியை, எது ஃபர்டிலிட்டியோ, எது வளமானதோ, எது செழிப்பானதோ அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்றாருன்னு சொன்னா God planted. ரெண்டாவது, பிளான் பண்ண போதாது, அல்லது என்ன வரணும்? அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணுமே, கனி நிறைந்ததாக இருக்கணுமே. ஏன்னா ஆதியாகமம் 2:9 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும், அப்படின்னு நிறைய மரங்களை படைத்திருக்கிறார். அதுக்கு தண்ணீர் பாயணுமே. அதுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் ஒரு நதியை உண்டாக்குகிறார். அதான் சொன்னேன், God provided. கர்த்தர் தேவையான தோட்டத்துக்கு தண்ணீர் வேண்டும். எப்படி செய்யணும்? ஒரு நதியாக வந்து அது நாளா பிரிந்து பரவி முழு உலகத்துக்கும் பரவி போகுது பாருங்களேன். தெய்வன் எந்த அளவுக்கு அந்த தோட்டத்துக்கு அக்கறை எடுத்துக்காரு பாருங்களேன். ஒண்ணு பிளான்டட், ரெண்டாவது ப்ரொவைடட், மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே ஒண்ணு இருக்குது, காட் ப்ரொடெக்டட். கர்த்தர் அதை பாதுகாத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு தோட்டக்காரனை போடுறார். அந்த தோட்டத்துக்கு முதல்ல பிளான்டட், ரெண்டாவது ப்ரொவைடட், மூன்றாவது ப்ரொடெக்டட். அது காக்கப்பட வேண்டும். அந்த தோட்டம் காக்கப்பட வேண்டும். அது மூன்றாவது அனுபவம். நான்காவதாக அவருடைய பிரசன்ஸ் அங்க வருது பாருங்களேன். பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் தேர். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன். அப்படின்னா நாலாவது அவங்களுக்கு இருப்பது தெரியுங்களா? பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒன்று பிளான்டட், ப்ரொவைடட், மூன்றாவது ப்ரொடெக்டட், நாலாவது பிரசன்ஸ் வாஸ் கிவன்.
அவருடைய பிரசன்னம் கொடுக்கப்படுகிறது. தேவனே வந்து அங்கே உலாவுகிறார். அடுத்தது 5ஆவதாக ஒன்று இருக்குது, God is patient. கர்த்தர் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணல, அவன் தவறு செய்த போது கர்த்தர் ஓடி வந்து அவங்களை தண்டிக்கல, தோட்டத்துக்கு உலாவி கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஆதியாகமம் 3:8 ஏன் உலாவுனா, அப்போது பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அவங்க அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்கன்னு போட்டிருப்பாருங்க. ஆதியாகமம் 3:8 கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறார், தோட்டத்துல வந்து அவருக்கு இவங்க தவறு செய்து தெரியும், இவங்க சட்டத்தை செய்து தெரியும். என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணார், God is making some noise. அவர் நடக்கிற சத்தத்தை அங்கு உண்டாக்குகிறார். எதுக்கு, இந்த மனுஷன் ஓடி வந்து, ஆண்டவரே நாங்க நீங்க விளக்கின கனியை நாங்க சாப்பிட்டுட்டோம், நிர்வாணி ஆயிட்டோம் சொல்லலாமே, சொல்லல அவங்க. So God is giving some extra time. தவறு செய்து அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அவன் இலையில சட்டெல்லாம் தச்சு போட்டு நிக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் ஒளிகிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு தெரியுது தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு தங்களால் முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்துக்கு மீட்கும் பொருளை சம்பாதிக்க முடியாது. மீட்கும் பொருளை பரலோகம் தான் கொடுக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் God is patient, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை, இது முதல் மனிதனுக்கு. அடுத்தது கர்த்தர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை ஒரு தோட்டமாய் சொல்லுவார். முதல் மனிதனுக்காக, முதல் குடும்பத்துக்காக, மனித குலத்துக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தில் என்னாச்சு, God was disappointed. கர்த்தர் ஏமாற்றப்பட்டு விட்டார். நம்ம நினைப்போம் கர்த்தரை ஏமாற்ற முடியுமா, கர்த்தர் தான் எல்லாம் தெரியுமே, அம்னீஷியன் காட், அது எல்லாம் தெரியுமே. அப்படின்னா அவரை நம்ம ஏமாத்துறோம்னா நம்ம அவருடைய எவ்வளவு பெரிய ஆள்னு பார்த்துங்க. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, they try to deceive God. கர்த்தரை வஞ்சிப்பதற்கு, கர்த்தரை ஏமாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க. இது எல்லா காலத்திலும் மனிதனுடைய இயல்பு. மறைக்க முடியுமானா மறைக்க முடியுமோ முடியாதோ, ஆனா மறைக்க முயற்சி பண்றாங்க. அப்படின்னா இதை கவனிக்க வேண்டியது என்ன, கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார், ஆனா அங்கே அவர் எதிர்பார்த்தது அங்க இல்லை. தோட்டம் இவ்வளவு பாதுகாப்பு. God planned it, God provided, God protected, God gave the presence. அதுக்கப்புறம் God was patient. 5P. ரொம்ப எளிமையான கருத்துக்கள், ஆனால் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள். அவங்க ஏமாத்திட்டாங்க. பின்னாடி கர்த்தர் அதிலே ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறார், அது இஸ்ரவேல் கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி சொல்லும் போது மறுபடியும் அந்த இஸ்ரவேல் இனத்தை ஒரு தோட்டமாகவே சொல்லுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தா, இரண்டாவதும் God was disappointed. திரும்பவும் கர்த்தர் ஏமாற்றப்படுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே. நான் சொன்னேன் எல்லா இடத்திலும் கர்த்தர் பிளான் பண்றதில்ல. அதை அவன் 2:8 கவனித்தோம். ஏதேனில் அல்ல, ஏதேனில கிழக்கு. அடைப்பொழுக்கு சொல்லுகிறார், நேசருக்கு மகா செழிப்பான மேடு. மகா செழிப்பு என்பதற்கு கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா, அது அந்த எண்ணெய் வடிகின்ற செழிப்புக்கு என்ன போட்டுக்கிட்டு சொன்னா, அந்த அபிஷேகத்தை தலையில் ஊற்றலாம், எப்படி வழிந்து போகுமோ அப்படிப்பட்ட அனுபவம். அவ்வளவு செழிப்பான மேட்டுல ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து ப்ரொடெக்ட் பண்றாரு பாருங்களேன். முதல்ல பிளான்டட், அடுத்தது வேல் அடிக்கிறார், ப்ரொடெக்ட் பண்றாரு. அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நடுவு திராட்சைகளை நட்டு, God planted. அடுத்தது போட்டிருக்கு, நடுவில் கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான என்பதற்கு ஒரு மொழியாக்கம் டெட்லி ஃப்ரூட்ஸ் தான், சாவுக்கேதுவான கனிகளை கொடுத்ததான்.
இஸ் காட் நாட் டிசப்பாயிண்டட்? கர்த்தர் ஏமாந்து போயிடலையா? அவர் எப்படியெல்லாம் காக்கிறார் பாருங்களேன். ஆனாலும் அந்த தோட்டத்தினுடைய தன்மை என்னவென்றால் ஏமாற்றுகிற தன்மை தான். முதல் தோட்டமும் ஏமாற்றினது, இரண்டாம் தோட்டமும் ஏமாற்றுகிறது. ஆனால் கர்த்தர் அதோடு நிறுத்தவில்லை. ஏசாயா 27 அதிகாரம், ஏசாயா 27 அதிகாரம் 2-3 வசனங்கள் கர்த்தர் சொல்கிறார், அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அது முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் லிவியாத்தான், நீண்ட பாம்பு, இதெல்லாம் எகிப்தில் ஓடுகின்ற நதிகளை குறிப்பது. எகிப்தோட நதிகள் எல்லாம் கதை என்ன செய்கிறாரு, எகிப்தை வென்று விட்டார் அப்படின்னா கொண்டு போடுவார்னு போட்டிருக்கோம். அதை ஏசாயா 27:1 கர்த்தர் என்ன செய்கிறார், அதற்கு வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார், அது அழிக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் சொல்லுகிறார், அக்காலத்திலே இஸ்ரவேலை அடிமைப்படுத்துகிற அந்த எகிப்தினுடைய அழிவுக்கு பின்னாடி அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை பழங்கள் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, God is protecting. கர்த்தருக்கு ஜீவன் கொடுக்கிறார், காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். என்னப்பட்டார், முதல்ல ஆடாமை காக்க சொன்னார், அவர் காக்கவில்லை. அடுத்தது இஸ்ரவேலை காக்க சொன்னார், காக்கவில்லை. இப்போது கர்த்தர் சொல்கிறார், நானே காப்பாற்றுவேன், இரவும் பகலும் நானே காப்பாற்றுவேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக சபையாகிய மணவாட்டி காக்கப்படுவதற்கு அது தோட்டமாக இருந்தால் முதல்ல அது அடைக்கப்பட்ட தோட்டம். மனிதர்கள், முதல் மனிதன் அவன் தோல்வி, அவனை வைத்ததே ஆதியாகமம் 2 பண்படுத்தவும் காக்கவும் தான். அவர் ஒழுங்கா காக்காதனாலதான் உள்ள வந்தார் எதிரி, அந்த தோட்டம் அழிக்கப்படுகிறது. இரண்டாவதாக இஸ்ரவேல், கர்த்தர் அதை மறுபடியும் தன்னுடைய தோட்டமாகவே மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அதற்கு வேலி அடைக்கிறார், அதற்கு கற்களை பொறுக்கிறார், நிலத்த பண்பு எல்லா வேலையும் செய்கிறார். ஏசாயா 5 அதிகாரத்தை பார்த்தா கர்த்தர் சொல்லுவார், என் தோட்டத்துக்கு செய்யாத இன்னும் வேற எதை நான் செய்வேன், எல்லாத்தையும் செய்துட்டேனே. ஆனால் கர்த்தர் அதோடு விட்டு விடவில்லை. 27 அதிகாரத்துல மறுபடியும் சொல்லுகிறார், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இதுதான் 2 Corinthians 11 அதிகாரம் 2 வசனம். உங்களை கிறிஸ்துவுக்கு பக்கத்துல ஒரு கற்புள்ள மனவாட்டியாக நிறுத்துவதற்கு, ஒரு கன்னிகையாக நிறுத்துவதற்கு நான் என்ன பண்றேன், பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறான் ஆவியானவர், உங்களுக்காக ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன வைராக்கியம்? நீங்க ஒரு கற்புள்ள கன்னிகையாக அந்த ஒரே மணவாளனாய் கிறிஸ்துவ பக்கத்துல நிறுத்தப்பட வேண்டும். இதைத்தான் யூதா 1 சொல்லுகிறது, கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளாக காக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக காக்கப்படுகிறவர்கள். சரியா? அப்படின்னா அந்த முதல் கருத்து என்ன சொன்னா, நாம் யாரு, ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் அதோடு நிறுத்தவில்லை, கர்த்தர் அதுக்கு மேலேயும் ஒரு பாதுகாப்பை. சகரியா 2 அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய பட்டணத்தை, தன்னுடைய ஜனங்களை எப்படி காப்பாற்றார் பாருங்களேன், பாதுகாக்கிறார் பாருங்களேன். சகரியா 2:4, இவனை அவர் நோக்கி, அதாவது ஒரு ஏஞ்சல், ஒரு தூதன் நிற்கிறான், அவனை பார்த்து கர்த்தர் அவனை நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே 3 வசனம் பார்த்தீங்கன்னா, இதை என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். அது 2 ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க. ஒருவனை கர்த்தர் அனுப்பிட்டார்.
அவனை அனுப்பும் போது இன்னொருத்தனாவது முன்னாடி புறப்பட்டு வந்து நிற்கிறான். கர்த்தர் அந்த 2வது வந்தான தூதன் அவனை நோக்கி, நீ ஓடி இந்த ஓடுறான முதல்ல போறான வாலிபன் அவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மடில் இல்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். பண்டிகை நாட்கள்ல மிக அதிக அளவுல உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் யூதர்கள் வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க. 2வது பலி செலுத்துவதற்கு ஆடுகளை கொண்டு வருவார்கள். ஜோசிபஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர், பிளாவியஸ் ஜோசிபஸ், ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல்ல வாழ்ந்தவர், ரோம அரசாங்கத்தோடு நல்ல தொடர்புள்ளவர், ஒரு பெரிய யூதன், ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதுகிறார், கிபி 67ஆம் ஆண்டுல, கிபி 70 தான் எருசலேம் உடைக்கப்பட்டது. எருசலேம் நகரத்துடைய அலங்கங்கள்லாம் உடைக்கப்பட்டது அப்பதான். டைட்டஸ் சீசர், தீத்துராயன் ரோம பேரரசன் வந்து அதை அழித்தான். இது 63 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பஸ்கா பண்டிகைக்கு 2,25,000 பஸ்கா ஆடுகள் கொண்டு வரப்பட்டதாம் பலியிடுவதற்கு. அப்படின்னா ஒரு யூதனுடைய கணக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு பஸ்கா ஆடு என்றால் 10 ஆட்கள், 10 ஆட்களுக்கு பதிலாக ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்படும். அது அவங்களுடைய கணக்கு. அப்படின்னா ஏறக்குறைய 22.5 லட்சத்துக்கு மேல ஆட்கள். இவ்வளவு ஆடுகள் வந்தா எருசலேம்ல இடம் போடுமா? எருசலேம்ல அதிகபட்சம் வழக்கமா வாழ்றவங்க 30,000 பேர் இருப்பாங்களாம். இந்த மாதிரி அவசர நேரங்களில் வெளியே இந்த ஆட்கள் வந்தால் ஒரு 50,000 பேர் இருக்கலாம். இப்போ அநேக லட்சங்கள் வந்திருக்காங்களே. இப்ப என்ன ஆகும்னா, அந்த மோரியா மலை சரிவுகள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் கூடாரங்களை போட்டு அங்கே இருப்பாங்க. எருசலேம் நகரத்துக்குள்ள இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கு வெளியே போயிட்டா பாதுகாப்பு இன்மை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுவேன், அது மதில் இல்லாத மதில் இருக்கும் போதே இல்லாத போல் ஆயிடும். ஜனங்கள் உள்ளே இருந்தால் மதிலுக்கு வேலை இருக்குது, ஜனங்கள் மதிலுக்கு வெளியே வந்தா பிரயோஜனம் இல்லையே. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை சுற்றிலும் அக்னி பதிலாக இருப்பேன். நான் அவர்களை சுற்றிலும் அக்னி பதிலாக இருந்து அவர்கள் நடுவிலும் இருப்பேன். அப்படின்னா தேவன் தனது தோட்டத்தை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்களா. ஏன்? அது அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு. இதைத்தான் யூதா 1 சொல்கிறது, இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள், இயேசுவுக்கு உள்ளாக காக்கப்பட்டவர்கள். அடுத்தது இயேசுவுக்காக காக்கப்பட்டவர்கள். அடுத்து அது 1 வாசிக்கிறோம். இவங்க யாரு அப்படின்னா, இவர்கள் அடைக்கப்பட்ட ஊற்று. 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துல மறுபடியும் சபைக்கு ஒரு பேர் கொடுக்கிறாங்க. இது என்ன? இது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இது என்னன்னா, இட்ஸ் a fountain அல்லது ஒரு ஸ்பிரிங், ஒரு ஊற்றுக்கண். அது எப்படிப்பட்டதா? இட் வாஸ் ஷட். அது என்ன? மறைவு கட்டப்பட்ட, எப்படி தோட்டம் அடைக்கப்பட்டதோ அப்படியே நீரூற்றும் அடைக்கப்பட்டது. அடுத்தது முத்திரிக்கப்பட்ட கிணறு. அடைத்தது மாத்திரமல்ல, அந்த கிணத்துக்கு அடிப்படையே ஊற்றுதான். ஊற்று தண்ணீர் வந்தா கிணத்துல தேங்க போகுது. ஆகவே என்ன பண்றாருன்னா, அந்த ஊற்று என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் மறைவு கட்டுகிறார். அடுத்தது கிணறு என்ன பண்றாரு? சீல் பண்றாரு. பாருங்க எப்படியெல்லாம் தேவன் தன்னுடைய சபையை தன்னுடைய மனவாட்டியாக மாற்றுவதற்கு எப்படிலாம் அவர் பிரயாசம் பண்றாரு பாருங்களேன். நாம் அறிந்திருக்கிறோம், இந்த ஊற்று அல்லது துறவு, ஊற்று துறவு ரெண்டும் ஒரே கருத்தை குறிப்பதுதான். எதை குறிக்குதுன்னு சொன்னா, மனவாட்டியை குறிக்கின்ற ஒரு கருத்து. இந்த மனவாட்டி ஒன்று சொல்லுகிறார், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தா, ஆதியாகமம் 29:2-3 வசனங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணி அவன் பெயர்செபாவிலிருந்து பதனாராமுக்கு வருகிறான், சீரியாவுக்கு வருகிறான். இஸ்ரவேலும் சீரியாவுக்கு வருகிறான். வரும்போது அங்கே வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான்.
அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, அது கிணறு தான். அது ஒரு முதல்ல ஊற்று, அப்புறம் துறவு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லை வச்சு அடைச்சு வச்சிருவாங்க. பார்த்தா தெரியாது, திடீர்னு பார்த்தா கிணறு என்று தெரியாது. ஏன் அப்படின்னா, அடுத்தவர்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது, அடுத்தவங்க அதை தங்களுக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆகார் பிள்ளை சாவடி பார்க்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிள்ளையே 50 மைல் தூரத்துல போட்டுட்டு உட்கார்ந்து அழுகிறாள். அழும்போது கத்த வானத்திலிருந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டால், அப்பொழுது ஆகாரை கூப்பிடுகிறார். ஆகாரை ஏன் அழுகிறாய்? என்ன ஆகுன்னு சொன்னா, கடைசியில் வேறு சொல்லுகிறது, கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆகாரின் கண்களை திறந்தார், அவள் ஒரு கிணத்தை கண்டார். அப்படின்னா ஏற்கனவே கிணறு அங்க இருக்கு, அது சீல்டா இருந்ததுனால, அது மூடி இருந்ததுனால அவளால் என்ன செய்ய முடியல, அதை கண்டுகொள்ள முடியவில்லை. அப்படி இன்றைக்கு தேவன் என்ன செய்யறார், அதை அடைத்து வைக்கிறார். எதுக்குன்னு சொன்னா, அவர் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, இந்த கண்களை திறந்தார் இல்லையா, எபிரேய மொழியில கண்ணுக்கு ஆயின் என்ற வார்த்தை. எபிரேய மொழியில பழைய ஏற்பாட்டுல கண் என்பதற்கு AYIN, AYIN, ஆயின். ஆயின் என்றால் ஊற்றுன்னு அர்த்தம், ஃபவுண்டன், ஒரு ஸ்பிரிங் அர்த்தம். அப்படின்னா வெளியே ஒரு ஊற்று இருக்குது, இவளுக்குள்ளும் கர்த்தர் ஒரு ஊற்றை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதை திறந்த உடனே அவன் அந்த ஊற்றை கண்டா பாருங்களேன். அவருடைய கண்களாகி ஊற்றை கர்த்தர் திறந்த போது இவன் என்ன பண்ணான்னா அப்படி பார்க்கிறா பாருங்களேன். சோ இதுதான் கர்த்தர் விரும்புகின்ற. கர்த்தர் எப்படி பண்றாருன்னா, கிணறு இருக்குது, அது எப்படி மூடி வைத்திருக்கிறார். ஏன்? கண்கள் திறக்கப்பட்டவங்க தான் அதை பார்க்கணும். ஏன்னா அது மணவாளனுக்கு மாத்திரம் சொந்தமானது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் தெரிந்த ஒன்றுதான். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு வசனம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும், உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும். பார்த்தீங்கன்னா கிணறும் அந்த ஊற்று ஒன்னாவே, இந்த துறவு ஒன்னாவே இருக்கு பாருங்களேன். கர்த்தர் என்ன சொன்னா, கிணறு அதுக்குள்ள என்ன இருக்குது, அது ஊற்றுக்கண் இருக்குது. ஆனாதான் ஊற்றுக்கே நம்ம தமிழ்ல ஊற்றுக்கண், இந்த கண்ணுக்கு தான் சொல்ற வார்த்தை தான் அது. அதான் இவரையுள்ள ஆயின், கண்கள், ஃபவுண்டன். அப்படின்னு சொல்லுகிறார், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. அடுத்தது, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. 17ஆம் வசனம், அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக. பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். ஏன்னா பாத்தீங்கன்னா, உன் கிணற்றில் உள்ள தண்ணீர், உன் துறவில் உள்ள ஊற்றை நீ குடி. அடுத்தது, உன் ஊற்றுகள் என்ன செய்யட்டும், வெளியிலே உன் வாய்க்கால் வீதிகள்ல பாய்வதாக. அடுத்து சொல்றாரு, அவைகள் அந்நியருக்கு உரிமைகள் அல்ல, உனக்கே உரிமைகளா இருப்பதாக. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இளவயதின் மனைவியை சொல்லுகிறார், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ச்சியா இரு. அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஊற்றுக்கண் எது சொன்னா அவன் மனைவி. இதைத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இதை ஒரு நீரூற்றாக அல்லது ஒரு கிணறாக சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னா, இது ஒரு இளவயது மனைவியை குறிப்பது. அப்போ இந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குது, ஒன்று மறைவு கட்ட, அது அடைக்கப்பட்ட தோட்டம். அடுத்தது மறைவு கட்டப்பட்ட ஊற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக தமிழ் இருக்குத. ஆனா அது ஆங்கிலத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய வேண்டுமா, அப்படியே கருத்து மாறி இருக்குது. நீதிமொழிகள் 5:16 கருத்து அப்படியே மாற்றப்பட்டிருக்குது.
ஏன்பான்னு கேட்டா அது பாயணுமா? அது உனக்கு தான் சொந்தம். அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த குரூம். மணவாளனுக்கு மாத்திரமே அது சொந்தம். நமக்கு தமிழ்ல மொழியாக்கம் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அது கொஞ்சம் இது பாசிட்டிவா தெரியுது, ஆனால் அது ஆக்சுவலா நெகட்டிவா இருக்குது. ஆங்கிலத்துல என்ன பண்ணிருக்குன்னா, பாய வேண்டுமா? கிணறு எங்க இருக்குது? உனக்குள்ளதான் இருக்குது. தண்ணீர்கள் வந்து உனக்கு தான் சொந்தம். எனக்கு வந்து வெளியே பாய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா கர்த்தர் சபை எப்படி காக்கிறார் என்றால், அது சொன்னேன், ஆதியாகமம் 29:2-3 ஒரு கிணறு இருக்குது. ஆனால் அது கல்லை வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்? எல்லாரும் வரட்டும், எல்லா ஆடுகளும் வரட்டும். 3 மந்தைகள் அங்கே இருக்குது வந்தது. சொல்றான், ஏன் நீங்க வச்சிருக்கீங்க? திறந்து தண்ணீர் காட்டலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்படி நாங்க செய்ய மாட்டோம். எல்லா மந்தையும் வந்த பிறகு, ஏன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. தேவனுடைய சபை என்பது அவருக்கு சொந்தமான ஊற்றாக இருந்தாலும் அது யாரு? ஃபார் ஆல், எல்லாருக்குமே. அந்த கருத்தையும் நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை அடைத்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் வரைக்கும், அப்படி பக்கத்துல மனவாட்டியாக நிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? அதை பாதுகாப்பதற்காக அப்படி செய்து வைத்திருக்கார். ஒன்று ஆதியாகமம் 29:2-3. இரண்டாவது மிக அவசியமானது எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதுல பார்க்கிறோம், மூடி கட்டப்படாமல் அது ஒரு வீடு தீட்டுப்படுகிறது, ஒரு மரணத்திலோ இல்ல ஒரு தீட்டான காரியம் வீட்டுக்கு நடப்பதனால வீடு தீட்டுப்பட்டால் என்ன பண்ணுமா? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எவைக்கு, ஒரு வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த பிணத்தின் தீட்டு அந்த வீட்டுக்கு வரும். அப்ப என்ன செய்யணும் தான் அங்க சொல்றாங்க, மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். ஏன் தண்ணீரை வந்து கட்டி மூடி வைக்க சொல்றாருன்னு சொன்னா, ஒருவேளை ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது என்ன செய்யக்கூடாது? இந்த தண்ணீரை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் ஏன் மணவாட்டிய அது மறைவு கட்டப்பட்ட ஊற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு சொன்னா, டு கீப் இட் பியூர், அதை சுத்தமாக தீட்டுப்படாமல் கரை திரை இல்லாமல் அது காக்கப்பட வேண்டும். அதுக்காக பிரிவென்ட் கண்டாமினேஷன், அது கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் காத்து வைக்கிறார். மூணாவது, கர்த்தர் திட்டம் என்னவென்றால், கர்த்தருடைய சபை என்பது அவருக்கு என்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எறும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டாகவும் இருப்பாய். கர்த்தர் சபை எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, ஒண்ணு அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மாத்திரமல்ல, அது அடைக்கப்பட்ட தோட்டம், நீர்ப்பாய்ச்சலானதுதான் கூட. என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஊற்று எப்படி இருக்குமா? வற்றாத நீரூற்று. அது எப்போதுமே அது சுரந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது ஒருபோதும் வறண்டு போகாத ஒரு நீர். அதாவது பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறான்னா, அது உலர்ந்து போகக்கூடாது, அது காய்ந்து போகக்கூடாது, ஊற்றுக்கண் அடைபட்டு போகக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாரு? அது வற்றாத நீரூற்றா இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆகவே ஒன்று இயேசுவினால் காக்கப்படுதல், இரண்டாவதாக இயேசுவுக்கு உள் காக்கப்படுதல், மூன்றாவது இயேசுக்காக. எப்படி காக்கிறார்? உன்னத பாட்டு 4:12 கவனித்தோம். ஒன்று, அது அடைக்கப்பட்ட தோட்டம். இரண்டாவது, அது மறைவு கட்டப்பட்டு முத்திரிக்கப்பட்ட ஊற்று கிணறு, ரெண்டு சேர்ந்து ஒன்று. ஆகவே இது நாம் கவனிக்கின்ற அந்த கிறிஸ்துவினால் காக்கப்படுதல். இதுக்கு அடுத்து இது இரண்டாவது தொகுதி. ஒன்று, ஒரு சபை என்றால் யூதா 1ஆம் வசனத்தின்படி முதல்ல பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அடுத்தது இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள். மூன்றாவது, அந்த யூதா 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். மூன்றாவது யார்? அவர்கள் they are called. அவர்கள் அழைக்கப்பட்ட சபை என்பது அழைக்கப்பட்ட ஒன்று. இன்னும் சொல்ல போனா நுழைக்கப்பட்ட ஒன்று இல்ல,
உள்ள கொண்டு நுழைச்சது இல்ல, இட் வாஸ் கால்டு, அழைக்கப்பட்டது. அதைத்தான் மிக அற்புதமாக ஆவியானவர் அந்த கருத்தை எழுதுகிறார். யாரு? நீங்க அழைக்கப்பட்டவர்கள். சபையினுடைய 3 தகுதி: பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள், 3வதாக தேவனால் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா இந்த நிருபத்தை வாசிக்கிற அல்லது இந்த நிருபம் என் சபைக்கு பொதுவாக எழுதப்பட்டது. சபையினுடைய 3வது தன்மை என்னவென்றால் பரிசுத்தமாக்கப்பட்டது, பரிசுத்தத்தில் காக்கப்பட்டது, 3வதாக அழைக்கப்பட்டது. இன்றைக்கு சபையிலோட ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோன்னு இன்றைக்கு வரைக்கும் அநேகருக்கு தெரியாது. 2வதாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த அனுபவமோ அந்த புரிந்து கொள்ளுதலோ இல்லாதவர்கள் தான். என்னவோ சபைக்கு வரோம், நானும் ஒரு சபையில அங்கம், நானும் ஒரு சபையினுடைய உறுப்பினர், இப்படிதான் வந்து போயிட்டு இருக்காங்க தவிர ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பு இருக்கு. இந்த அழைப்பை தெரிந்து கொள்ளாவிட்டால் பரலோகம் போறது கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்லவில்லை, வேறு அப்படி சுட்டி காட்டுகிறது. அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும், அதாவது காலிங் அண்ட் எலெக்ஷன். கர்த்தர் அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார், ஆனா தெரிந்து கொண்டு அழைக்கிறார். இந்த வழக்கமா கூப்பிட்டு தெரிஞ்சுப்போம், ஆனா வேதத்தின்படி பாத்தீங்கன்னா தெரிந்து கொண்டு அழைக்கிறார். இந்த தெரிந்து கொள்வதையும் அழைப்பது நாம் தெரியாவிட்டால் பரலோகம் போறது மிக கடினமான ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சபையில வந்து போகிறவங்க அநேகம் இருக்காங்க. காணி கொடுப்பாங்க, தசபாகம் கொடுப்பாங்க, சபையில ஊழியங்கள வருவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் எதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய அழைப்பு என்ன? அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலே ஜெபந்தான் நம்முடைய சுவாசம். சபையினுடைய உயிர் மூச்சே ஜெபந்தான். ஆனால் என்னைக்காவது என்னை எதுக்கு நீங்க ரட்சித்தீங்க ஆண்டவரே? யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அந்த பெந்தெகோஸ்து நாள்ல ஆவியானவர் கொண்டு பேசும்போது ஓடி வந்து கேட்டாங்க, சகோதரரே என்ன செய்யணும்னு கேட்டாங்கல்ல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பரிசுத்த பவுல் சந்திக்கப்பட்டது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக்கிறேன்னு கேட்டார்ல. அப்போஸ்தலர் 16, 30, 31ல அந்த பிலிப்பி நாட்டினுடைய சிறைச்சாலை அதிகாரி, சகோதரரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் கேட்டாங்கல்ல. தேவனால் சந்திக்கப்பட்டவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? நான் என்ன செய்யணும்? நாம இன்னைக்கு என்ன கேட்கிறோம்? நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு உட்கார்ந்துருக்கோம். நாம் கர்த்தர்ட்ட கேட்கணும். அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கேட்டாங்க, 9ஆம் அதிகாரத்துல கேட்டாங்க, 16ஆம் அதிகாரத்துல கேட்டாங்க. என்ன பண்றாங்க? நான் என்ன செய்யணும்? ஆனா நீங்க இன்னைக்கு நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறோம். இது அல்ல, நான் என்ன செய்யணும். அதுதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையோட உணர்வார்களுடைய என்ன? I am a called one, I am a selected one, I am an elected one. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். நீ பாத்தீங்கன்னா காலம் முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. எதுக்காக அழைக்கப்பட்டதுன்னு தெரியாமலே வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த அழைப்பினுடைய மேன்மையை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். அதை பார்த்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. நான் என்ன கர்த்தர் எதுக்கு அழைச்சார் எனக்கு தெரியணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் தெரியணும் கர்த்தர் ஏன் அழைத்தார். அப்படி தெரியாததுனாலதான் மனம் போல வாழ்றோம். நம்முடைய விருப்பம் போல வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, அவரவர்கள் அவங்களுக்கு அரசன், நானே ராஜா, நானே மந்திரி, நான் என்ன நினைச்சேன்னு எல்லாம் நானே செய்வேன். இல்ல, எதுக்காக அழைக்கப்பட்டோன்னு தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் எதுக்காக என்னை தெரிந்து கொண்டார் அது தெரியணும்ல. பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் மிக தெளிவாக பட்டவர்த்தனமா எழுதி வச்சிருக்கிறாரு.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழாமல் இருக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய நெருக்கங்கள், ஊழியம் செய்யறவங்களுக்கு இன்னும் அதிக பாடுகள். ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஆனா ஊழியம் செய்யறவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நிறைய எஜமான் இருக்காங்க. மிக கடினமானது. ஆனால் சொல்லுகிறார், உன்னுடைய அழைப்பையும் உன்னை தெரிந்து கொள்ள நீ உறுதிப்படுத்திட்டேன்னு சொன்னா என்ன பண்ண மாட்ட, நீ ஒரு காலம் இடறி விடுவதில்லை. பின்மாற்றம் இல்ல, சறுக்குதல் இல்ல. ஒரு நாள் ஆவிக்குரிய உச்சக்கட்டம், அடுத்த நாள் தரையில விழுந்து கிடக்கிற அனுபவம் இல்ல. ஒரு நாள் பிசாசு வந்தான்னா மிடிச்சே கொன்னுடுவான். இன்னும் ஒரு நாள் ஐயோ பிசாசு வந்தாலும் நடுங்கிட்டு இருப்பாங்க அதே நபர். ஏன்னா அந்த நிலைத்து நிற்கிற அனுபவம் இல்ல. அப்பப்போ ஸ்லிப், அப்பப்போ வழுக்குதல், சறுக்குதல். காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாயிரு. இப்படி நீ ஜாக்கிரதையா இருந்தால் உனக்கு என்ன செய்யாது, நீ ஒரு காலம் இடையில விழுவதில்லை. கர்த்தரின் வேணுமா நமக்கு தெரிந்த உதாரணம், பரிசுத்த பவுல் அந்த தமஸ்கு சாலையில விழுந்தார். அதுக்கப்புறம் அவர் விழல. அவருடைய அந்த தலை கழுத்தோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் அவர் விழல. பரிசுத்த பேதுரு, கர்த்தர் அவரை கற்பாறையாக மாற்றினார், பேரையே மாற்றினார் பேதுரு. ஆனால் அப்பப்போ வழுக்குவாங்க பாருங்களேன். அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் அவர்கள் பலமாக நிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அப்பப்போ சறுக்குவாங்க, அப்பப்போ இடருவாங்க. அவர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா, உன் அழைப்பையும் தெரிந்து உறுதிப்படுத்தாதனாலதான் உனக்கு இடர்கள் வருது. ஏன்னா அவரது அனுபவப்பட்டவர். பரிசுத்த பேதுரு இந்த அனுபவங்களை கடந்து வந்தவர். ஆனாதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10 சொல்லுவார், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஏன்னா அவர் சீர்படுத்த வேண்டிய அவசியத்தை இருந்தவர், சிறப்படுத்த வேண்டிய அவசியத்தை இருந்தவர், பலப்படுத்த வேண்டிய இருந்தவர், நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள்ல இயேசு சொல்லுகிறார், சிமோனே சிமோனே, சாத்தான் உன்னை சுளகினால் புடைப்பதற்கு உன்னை அல்ல உங்களை. அப்போஸ்தலர் கேட்கிறார், எங்கிட்ட கொடுங்க, சுளகளை புடைச்சுதான் அவங்கள யாருன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு கூட தான் இருக்கிறாங்க, ஆனா அதில் மணிகள் அல்ல, படர். காற்றடிச்சா ஓடி போயிடும். இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்கல்ல கெத்சமனேல. ஆனா இயேசு சொல்லுவார், அதுல நான் என்ன பண்ண போறேன், உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஏன் நீ விழுந்துடக்கூடாது, நீ ஸ்திரப்பட்ட பண்பு உன் சகோதரனை பலப்படுத்தும். இப்படி ஜெபம் பண்ணி கொடுத்துமே பேதர் கீழே விழுந்துட்டாங்க. அடுத்த சுட்டி காட்டுகிறான், நீங்க ஒரு நாள் இடர மாட்டீங்க. எப்போனா உன் அழைப்பையும் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீ உறுதிப்படுத்துவதற்கு ஜாக்கிரதையா இருந்தா நீங்கள் ஒரு காலம் இடையில விழுவதில்லை. எல்லா தெய்வ மனுஷர்கள், எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இடர்கின்ற அனுபவம் இருக்கு. எனக்கும் நமக்கும் அது இருக்கும். ஆனா சொல்லுங்க, உன்னுடைய அழைப்பை உன்னுடைய தெரிந்துகளை உறுதிப்படுத்தேன்னா நீ ஒரு நாள் இடர மாட்ட. 2வது 11ஆம் வசனம் 2 பேதுரு 1:11, இவ்விதமாய் ஒன்று ஒரு ஸ்பிரிச்சுவல் வாக். எப்படின்னா ஸ்டடி ஸ்பிரிச்சுவல் வாக், பூமியில் வாழும்போது. அதான் 2 பேதுரு 1:10. 11ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறார், இவ்விதமாய். எவ்விதமாய்? இந்த விடாம நினைச்சு நிக்கிறாங்க இல்லையா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். இந்த அடிக்கடி சறுக்கி விடாம அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் நிற்போமானால் என்ன தெரியுங்களா, அவருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது, அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய்
அழிக்கப்படாத முதல்ல சொன்னேன். அழைப்பை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாவிட்டால், ஜாக்கிரதை இல்லாவிட்டால் உள்ள போறது கொஞ்சம் கடினம். ஏன்னா 2 பேர் 1:11 சொல்லுகிறது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். எப்போ? அழைப்பை தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்துவதற்கு ஜாக்கிரதை. அப்படின்னா நீங்கள் நான் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியும். அழைப்பு என்பதற்கு ஆங்கிலத்துல காலிங், கால், CALL, கால், அழைப்பு. அந்த கால் என்பது கிரேக்க மொழியில காலியோ, KALEO, ஆங்கிலத்துல CALL, கால். அந்த கால் என்பது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. காலியோ, KALEO, காலியோ. காலியோனா ஆங்கிலத்துல கால். அழைப்பு என்பதற்கு பயன்பட கிரேக்க வார்த்தை என்ன? காலியோ. கிரேக்கர்கள் இந்த காலியோ என்ற வார்த்தையை 3 கருத்துக்களில் பயன்படுத்துவாங்க. ஒன்று, எதற்கு கூப்பிடுறாங்க? முதல்ல காலிங் ஃபார் a feast. ஒருவனை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறோம் இல்லையா? வாங்க, எங்க வீட்டுல ஒரு திருமணம் இருக்குது, இல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, நீங்க வந்து அந்த விருந்துல பங்கு பெற கூப்பிடுறோம் தெரியுங்களா? அதுக்கு பேர் காலிங். காலிங் என்றால் காலிங் ஃபார் a feast, ஒரு விருந்துக்கு கூப்பிடுவதுன்னு அர்த்தம். அந்த விருந்துக்கு கூப்பிடுவதற்கு ஒரு வசனம் சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 14:16 நாம் கவனிக்கும் போது இங்க போட்டிருக்கு, அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அந்த அழைப்பித்தான்ல காலியோ என்ற வார்த்தை இருக்கும். அப்படின்னா கிரேக்கர்கள் அந்த காலியோ, அழைப்பு என்பதற்கு பயன்படுத்துவாங்க. ஒரு விருந்துக்கு அழைப்பதற்கு காலியோ. இரண்டாவதாக ஒரு வேலை செய்வதற்கு, ஒரு கடமை, ஒரு டியூட்டி. முதல்ல காலிங் ஃபார் a feast or a dinner, ஒரு விருந்துக்கு அழைக்கிற அனுபவம். இரண்டாவது ஒரு வேலைக்கு, காலிங் ஃபார் a டியூட்டி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு சீஷர்களை, அப்போஸ்தலர்களை அழைக்கும் போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 4:21. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். காலியோ. இரண்டாவதற்கு அவருக்கு பின்னாடி போய் மனிதனை பிடிக்கிறவனாக மாறுவதற்கு ஒரு அழைப்பு. மூன்றாவதாக ஒரு அழைப்பு எதுக்குன்னு சொன்னா, ஒரு நாள் அந்த காலியோக்கு இன்னொரு அர்த்தம்னா காலிங் ஃபார் எ ஜட்மெண்ட். ஒரு கோர்ட்ல இருந்து, அதாவது ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒருவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க இல்லையா? இத்தனை நாள் ஹியரிங் இருக்கு, இத்தனை நாள் வந்து வரணும், கோர்ட்ல வந்து நீ ஆஜராகணும், அப்படி அனுப்புறாங்க இல்லையா? அதுக்கு கிரேக்க மொழியில காலியோ, காலிங் ஃபார் எ ஜட்மெண்ட். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் அவரையும் சேர்த்து எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் வருகிறது, அன்னைக்கு என்ன ஆகணும்? நாம் எல்லாரும் என்று பவுல் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார். எனக்கு அவனவன் சரீரத்தில் இருந்தபோது செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது,
நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாகவும். அப்படின்னா மரித்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற இயேசு இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட வேண்டும். அப்படின்னா அழைப்பு என்பது 3 கருத்துக்களை உள்ளடக்கியது. ஒன்று, காலிங் ஃபார் a dinner or a feast. அடுத்தது calling for a duty. மூணாவது calling for a judgment. யூதா எழுதுகிறார், இந்த நிருபத்தை வாசிக்கிற பொதுவான விசுவாசிகளே, எல்லா சபையை சேர்ந்தவங்கள உங்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒன்று என்ன, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? பரிசுத்த பேதுரு பாணியில சொன்னா, நீ அழைப்பை தெரிந்து கொள்ளலன்னா அப்பப்போ வலிக்கு விடுவ. ரெண்டாவது, பரலோகத்துக்குள்ள போறது கடினம். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு வர பிரவேசம் அவ்வளவு எளிது அல்ல. அடுத்தது, அந்த அழைப்பு என்ற வார்த்தைக்கு 3 பொருள். ஒன்று, ஒரு விருந்துக்கு. இரண்டாவது, ஒரு வேலைக்கு. மூன்றாவதாக ஒரு நியாய தீர்ப்புக்கு. அப்படின்னா இந்த நிருபத்தை பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசிகளுக்கு சபைக்கு ஆவியானவர் எழுதுகிறார், யாரு? நீ அழைக்கப்பட்டவன். எதற்கு? ஒரு விருந்தில் பங்கு பெறுவதற்கு. அந்த விருந்து எங்க? கல்வாரி விருந்து. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை கர்த்தர் ஒரு மலையில பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அது பழமையான திராட்சரசம், கொழுமையான பதார்த்தங்கள், ஊன் நிறைந்த விருந்தாக இருக்கும். கல்வாரி சிலுவையினுடைய அந்த பலி, அந்த யாகம், அந்த யாகத்தில் என்ன செய்வாரா? சகல ஜனங்களுடைய முகத்தில் உள்ள கண்ணீர்களை துடைப்பாராம். அப்படின்னா முதல்ல கர்த்தர் எதுக்கு நம்ம அழைத்திருக்கிறார்? அந்த கல்வாரி விருந்துல பங்கு பெறுவதற்கு. அடுத்தது, இந்த பங்கு பெற்றவர்கள் பங்கு பெற்றோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்தது, ஒரு வேலை செய்ய வேண்டும். எந்த விருந்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அந்த விருந்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். மூன்றாவது, எப்படி நான் விருந்தை புசித்தேனோ, எப்படி நான் அடுத்தவனுக்கு இந்த விருந்தை பற்றி சொன்னேனோ, அதற்கு ஏற்றபடி ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நின்று நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நியாய தீர்ப்புல. அப்படின்னா 3 நோக்கங்கள். ஒன்று, ஏன் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? ஒரு விருந்தில் பங்கு பெறுவதற்கு. விருந்தில் பங்கு பெற்றால் என்ன செய்வான்? தனக்கு முன்பாக நின்று, அதாவது விருந்திலே பங்கு பெற்றவன் என்ன செய்வான்? அவனுக்கு முன்னாடி நின்று, விருந்து ரொம்ப நல்லா இருந்தது, யாருக்கு சொல்லுவான்? அவனுக்கு சொல்லுவான். சங்கீதக்காரன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அப்படி ஏன்னா யார்கிட்ட பேசுறான்? தன்னோடு பேசுகிறான், விருந்தில் பங்கு பெற்றவன். அடுத்தது, பிறர் முன்னாடி நின்று, அடுத்தவங்க முன்னாடி நின்று, நான் ஒரு விருந்துல பங்கு பெற்றேன், அந்த விருந்து என்னை மாற்றினது, என்ன ஆசீர்வதித்தது, அது உன்னையும் மாற்றும். அப்படின்னா பிறர் முன்னாடி நின்று அந்த விருந்தை பற்றி சொல்வது. ஒன்று, கல்வாரி விருந்தை பற்றி என் ஆத்மாவோடு நாம் பேசி என்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பது. இரண்டாவதாக, இந்த தேவனை பற்றி, இந்த கல்வாரி விருந்தை பற்றி பிறருக்கு சொல்லி, எனக்கு இதை செய்த உனக்கும் செய்வார். மூன்றாவது, நாம் மீட்கப்பட்டதும் நாம் பிறரை மீட்புக்குள்ள நடத்தினதுக்கும் ஒரு நாள் வரப்போகிறது. அது நன்மையா தீமையா என்று நியாயம் தீர்க்கிற நாள். அதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அழைக்கப்பட்டதனுடைய மிக, அதனால்தான் ரொம்ப தெளிவாக ரத்தின சுருக்கமா எழுதித்தாரு, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இது மிக அவசியமானது. நீங்களும் நானும் ஒன்று, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக, அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பை பற்றி பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். மிகப்பெரிய ஏரியா, ஒரு பெரிய ஒரு இடம் அது அழைப்பு. ஆனால் உங்களுக்கு நான் மிக சுருக்கமாக அதை சொல்லி இருக்கிறேன். நாம் ஜெபிப்போம், கண்ணை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். திரும்பவும் சுட்டி காட்டுகிறேன். யாக்கோபு 1ஆம் வசனம், யூதா 1ஆம் வசனத்துல நான் கவனிக்கிற முதலாவது கருத்து, அதை எழுதினவர் தன்னுடைய 2 தகுதிகளை சுட்டி காட்டுகிறார், 2 குவாலிபிகேஷன். அடுத்தது, இதை பெற்றுக்கொள்ளுகிற ரீடர்ஸ், இதை பெற்றுக்கொள்ளுகிற தேவ ஜனங்கள், சபைக்கு
3 குவாலிபிகேஷனை சொல்றாரு. ஒன்று, அவரை பற்றி சொன்னது ஐ எம் ஸ்லேவ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு நான் ஒரு ஊழியக்காரன் அடிமை. இரண்டாவது, ஐ எம் பிரதர் டு ஜேம்ஸ், யாக்கோவுக்கு நான் ஒரு சகோதரன். இரண்டாவது, சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்க யாரு? முதல்ல, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், sanctified to be sanctified. இரண்டாவதாக, you are kept by Jesus, இயேசுவினால் காக்கப்படுறீங்க. அடுத்தது, you are kept in Christ, கிறிஸ்துவுக்கு உள் காக்கப்படுறீங்க. மூன்றாவது, kept for Christ, அது you are preserved by Christ, preserved in Christ, preserved for Christ. மூன்றாவது, you are a called one, நீ அழைக்கப்பட்டவன். அழைப்பு மிக அவசியமானது. உலகத்தில் வாழும்போது இடரலற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகத்தை கடந்து அந்த உலகத்துக்கு போகும்போது உள்ள போறதுக்கு என்ட்ரி பிரச்சனை இல்லாம கிடைக்கும். எப்போனா அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த ஜாக்கிரதை. இதுவரைக்கும் நான் ஏன் ஒரு கிறிஸ்தவன், ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஊழியம் பண்றேன், நிறைய பேருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறேன், நிறைய சபைகளுக்கு உதவியா இருக்கேன், ஊழியர்களை தாங்குகிறேன், எல்லாம் உண்மை. ஆனால் எதுக்கு கர்த்தர் உங்களை அழைச்சாருன்னு தெரியுமா? ஆண்டவர் இயேசு உலகத்துக்குள் வரும்போது சிலுவைக்காகத்தான் வந்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல, உலகத்தில் பிரவேசிக்கும் போதே பலியின் காணிக்கை விரும்பல, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணீங்க, தேவனே பாவ நிவாரணப்படி சர்வாங்க தகனங்களில் உங்க பிரியமில்லை சொன்னீங்க, இதோ ஒரு சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், என்னை குறித்து புஸ்தகச்சொல்லில் எழுதி இருக்கிறதே. என்ன எழுதியிருக்கிறது? தானியேல் 9:27 மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா எழுதப்பட்டதை நிறைவேற்ற வர உள்ள வரும்போதே அவருக்கு தெரியும் எதுக்காக நான் உலகத்துக்குள்ள வரேன். ஆனால் தெரிந்த இந்த அழைப்புக்கு கத்சமனேல வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா உள்ள ஜெபிக்கிறார்கள். எதற்கு? தேவ சித்தமும் சிலுவையும் ஒன்றுதானா? அவருக்கு தெரியும் தேவ சித்தம் தான் சிலுவைன்னு தெரியும். தெரிந்த சித்தத்துக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணா, தெரியாத சித்தத்துக்கு நீங்களானும் எவ்வளவு ஜெபம் பண்ணணும்? ஜெபிப்போம். அன்பானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கரங்களினாலே எங்களை இணைத்த நோக்கத்துக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள, அனுபவத்தில் கொண்டு வர வேண்டியது அனுபவத்தில் கொண்டு வர எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. God bless you all.